ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு ரூம் அவைலபிளாக இருக்காலும் உள்ளே போய் கேட்டு வந்துட்டான். இப்போ நம்ம ரூம் போய் புக் பண்ணலாம். வாங்க ஃபேமிலி, என்னென்ன ப்ரொசீஜர்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ரிசப்ஷன் கிட்டே வந்துவிட்டோம். அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். ஆனால் ரூம்லாம் கிடைக்குமாண்ணா? ரூம் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்க. எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ரூம் புக் பண்ணிட்டு அப்படியே போகலாம். வாங்க ஃபேமிலி. நம்மளோட ஃபுல் அட்ரஸ் கேட்குறாங்க, ஃபோன் நம்பர், நம்ம நேட்டிவ் பிளேஸோட அட்ரஸ்லாம் கேட்குறாங்க. அது இப்போ நம்ம ஃபுல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், செம குளிர், கையெல்லாம் எனக்கு உதறுது. அதை தாண்டி நான் இப்போ அந்த ஃபார்மை ஃபுல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரூம் தருவோம்னு சொல்லிட்டாங்க. அதை ஃபுல் பண்ணுறோம். அந்த நம்மள்ட்ட கேட்டுருக்காங்க, என்னப்பா சிங்கிள் ரூமா இல்லை டபுள் பெட்ரூமான்னு கேட்குறாங்க. இல்லை சிங்கிள் ரூம் தான், நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துருக்கோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் இப்போ பேசிகிட்டு இருக்காரு பாருங்கள். அவரும் என்னோடய ஃப்ரெண்டும் இப்போ பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ அதை முடிச்சுட்டு நம்ம இப்போ ரூமை கம்ப்ளீட் பண்ண போவோம். அந்த ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு நம்மள்ட்ட ஏதாவது எவிடன்ஸ் கேட்பாங்களா நான் தெரியல. வாங்க பார்ப்போம். ஏன்னா எனக்கு செம்மையாக குளிருது இப்போதைக்கு. இதெல்லாம் ஒழுங்காக எழுதக்கூட முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஏன்னா ஊட்டி நேச்சுரலாக தான் இங்கே செம்ம கூலிங்காக இருக்கும். அவர் காமெடி பண்ணிகிட்டு இருக்கா என்கிட்ட, என்னப்பா சேனல் வச்சிங்களா? ஆமான்னு சொல்லிட்டோம். அது மூலம் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கிடைச்சாலும் கிடைக்கும். வாங்க பார்ப்போம். அவங்கள்ட்ட நம்ம சேனலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஃபார்ம் அப்போ ஃபில் பண்ண போவோம், முடிச்சிட்டோம். அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்மக்கிட்ட எப்படி ப்ரூஃப் கேட்பாங்க, என்ன எவிடன்ஸ் அதை கேட்டால் அதை கொடுத்தா தான் அதை ஜெராக்ஸ் பண்ணி அங்கே வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இன்னொரு ரூம் புக் பண்ணோம், அங்கேயும் இதேமாரி தான் கேட்டாங்க. நாங்கள் அங்கேயே அந்த எவிடன்ஸ்லாம் கொடுத்தோம். இங்கே கேட்பாங்களான்னு தெரியல, வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு சேஃப்டி தான் ஃபேமிலி. ஏன்னா நம்ம சும்மா ஏனோ தரலாம் இதெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க. சேஃப்டியாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அவங்களும் இவ்வளோ இப்போ ஹோட்டல் ரூமை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அதுவும் கரெக்டு தான். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எவிடன்ஸ் இப்போ கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துட்டோம். அதை இப்போ கொடுத்துட்டு ரூமை புக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன எவிடன்ஸ் கொடுத்தோம் பார்த்தோன்னா டிரைவிங் லைசன்ஸும் நம்மளோட ஆதார் கார்டும் கொடுத்துருக்கோம். அதை தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தாலும் தெரியுது நமக்கு முன்னாடி. அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் நம்மள்ட்ட கொடுத்தவங்க அதை வாங்கிக்கிட்டு அப்படியே ரூமுக்கு வாங்கிட்டு ஆனால் நம்மளுக்கு ரூமுக்கு ஆட்ட போயிடுவாங்க. அது கூட நம்ம போகலாம் ஃபேமிலி. பார்த்திங்கன்னா செம்மையாக எனக்கு குளிர் தாங்கலை. இப்போ வாங்க போய் ஒரு ரூம் கிட்டே போகலாம். பார்த்திங்கன்னா அண்ணன் முன்னாடி போவாங்க, நம்ம பின்னாடி போயிட்டு ரூம் அப்படியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃபேமிலி. எப்படியும் நமக்கு அங்காண்ட தான் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ரூம் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா இல்லை சூப்பராக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கான்னு போய் செக் பண்ணலாம். வாங்க. நம்ம பைக் எதுவும் அங்கே நிற்கிது, இதை நிற்கிது பார்த்தாலே தெரியுது. அதுதான் நம்ம சித்தப்பாவோட பைக்கு, பேஷன் ப்ரோ. பைக்கை தாண்டி போகலாம். வாங்க அப்படியே போயிட்டு ரூமை ஜாலியாக விசிட் பண்ணலாம். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகேன்னு தான் தோணுது எனக்கு. இந்த இடம் தான் செம்மையாக இருக்குது, கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்குது. அதை பார்த்து தான் சொல்கிறேன். வாங்க இப்போ பார்ப்போம். அந்த அண்ணன் டக்குன்னு போயிட்டாங்க. நம்ம பின்னாடியே இப்போ போகணும் ரூம் கிட்டே. ஆல்மோஸ்ட் நம்ம ரூம் கிட்டே வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா ரூமு செம்மையாக இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நினைக்கிறேன். பெட்ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ரூமில் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்து இங்கே பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம செம்மையாக குளிருது. உங்கள்கிட்ட எதாவது சொல்கிறதுன்னு தெரியல. வாங்க அப்படியே என்னென்னு பார்ப்போம். ஃபேமிலி ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக ரொம்ப நல்லா நிம்மதியாக தூங்கிட்டோம். செம்மையாக இருந்துச்சு தூக்கம். நல்லா குளிரில் வெயிட்டாக ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிட்டு நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நம்ம இப்போ சுற்றி பார்க்க கிளம்ப வேண்டியதான். இந்த ரூமை விட்டு போக எனக்கு மனசே இல்லை. இப்போ வாங்க ஃபேமிலிக்கு கிளம்பலாம். அப்படியே மெதுவாக வெளில போயிட்டு இருக்கோம். போயிட்டு அப்படியே நம்ம ரூம் கீழே ஒப்படைச்சிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அப்படியே நம்ம மெதுவாக பைக் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஊட்டி நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். வாங்க ஃபேமிலி இப்போ போகலாம். பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு குளிர் தாங்க முடியல. மேலெல்லாம் பாருங்கள் ஓப்பனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடத்த பார்த்தா ஏதோ பார்க்க. வாங்க அப்படியே கிளம்பி மெதுவாக நம்ம ரிசப்ஷன் கிட்டே போகணும். ரிசப்ஷன் போயிட்டு அவங்கள்ட்ட போய் ரூம் கீயை ஒப்படைச்சிட்டு அப்படியே நம்ம மெதுவாக பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பலாம். வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சுன்னு தெரியல, லாக் பண்ணி தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 7 o'clock இருக்குது காலையில், அதாவது மார்னிங் 7 o'clock. இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தா தெரியுது எவ்வளோ விடிஞ்சிச்சின்னு பாருங்கள். இப்போ வாங்க போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு. கீழே போயிட்டு அப்படியே இருந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃபேமிலி. செம்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இப்போ லைட்டாக தூர்ந்துச்சு காலையில் நாங்கள் எழுந்ததுக்குள்ளே பார்த்தோம். இப்போ அது ஆல்மோஸ்ட் அதுக்கு நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம விளாகன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது செம்ம வியூ பாயிண்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் இப்போ வாக்கிங் போவாங்க காலையிலே. ஓகே ஃபேமிலி, நம்ம இப்போ போயிட்டு எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குன்னு ஒன்றே செக் பண்ணிட்டு எல்லா இடத்தையும் விசிட் பண்ணலாம்.
வாங்க இப்போ நம்ம சேனலில் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ண தான் டெவலப் மூலமாக நாங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7 o'clock தாண்டி போயிடுச்சு. உங்களுக்கு டைமை கட்ட பாருங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 4 இடத்த சுற்றி பார்க்கணும். ஓகே ஃபேமிலி, ஒரு இடம் விடாமல் சுற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க உள்ளே போயிட்டு அண்ணா கிட்ட ரூமை கீ ஒப்படைச்சிட்டு கிளம்பலாம். ஓகே ஃபேமிலி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃபேமிலி.